தமிழகம் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பாஜகவின் மாநில மையக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். இதில் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதனையடுத்து அக்கட்சியின் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கான பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு இந்தியாவின் சிறந்த மொழிகளில் ஒன்றான தமிழில் நான் பேச முடியாததற்கு தமிழ்நாட்டு பாஜக தொண்டர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். ஜூன் 22ஆம் தேதி நடைபெறும் முருகன் மாநாட்டை இந்த மண்ணில் சிறப்பாக நடத்த வேண்டும். பாஜக, அதிமுக கூட்டணியின் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் அமைக்கப்படும். நான் டெல்லியில் தான் வசிக்கிறேன். இருப்பினும் என் காதுகள் எப்போதும் தமிழ்நாட்டின் மீதுதான் இருக்கும். அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறுகிறார். அவர் சொல்வது சரிதான். நான் அதனை செய்ய முடியாதுதான். ஆனால் தமிழக மக்கள் திமுகவை தோற்கடிப்பார்கள். செங்கோலை நாடாளுமன்றத்தில் வைத்ததன் மூலம் பிரதமர் மோடி தமிழ்நாட்டை மதிக்கிறார். அதற்காக நன்றி தெரிவிக்க பிரதமருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுத வேண்டும். ஆபரேஷன் சிந்தூருக்கு தமிழ்நாட்டில் இருந்து மிகப்பெரிய ஆதரவு குரல் ஒலித்தது. பகல்காமில் மக்களை கொன்றவர்களை முப்படையின் உதவியோடு பிரதமர் மோடி அளித்தார். 2024ஆம் ஆண்டு பிரதமராக மீண்டும் மோடி பொறுப்பேற்றார். ஒடிசா, ஹரியானாவிலும் வென்றோம். மகாராஷ்டிராவிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு பாஜக வெற்றியை பதிவு செய்துள்ளது. 2025இல் டெல்லி கெஜ்ரிவால் ஆட்சி முடிவுக்கு வந்தது. கடந்த 27 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது. டெல்லியை போல 2026இல் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி கண்டிப்பாக மலரும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசினார். இதற்கு திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி விமர்சித்துள்ளார். தமிழர்களை திருடர்கள் என்பது போல ஒடிசா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசி கொச்சைப்படுத்திவிட்டு மதுரையில் கீதா உபதேசம் நடத்தி கொண்டிருக்கிறார் என அமித்ஷாவின் பேச்சுக்கு திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பாஜகவின் அஜெண்டாவை போல ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் ஒரே ஆள் ஒரே பேச்சு என ரீதியில் பேசி வருகிறார். தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே என்று வருத்தமாக இருக்கிறது என சொல்லியிருக்கிறார். கடந்த பிப்ரவரியில் கோவைக்கு வந்தபோது இதே டயலாக் தான் பேசினார். தமிழ் மொழி மீதும் தமிழர்கள் மீதும் அமித்ஷா காட்டும் அக்கறை என்பது பசுந்தோல் போர்த்திய புலி. ஒடிஷா, ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி போல தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சி மலரும் என சொல்லியிருக்கிறார் அமித்ஷா. கடந்த ஆண்டு நடந்த ஒடிசா சட்டமன்ற தேர்தலை தமிழர்கள் எப்படி மறப்பார்கள்? ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு நெருக்கமான தமிழ்நாட்டை சேர்ந்த IAS அதிகாரி பாண்டியனை பாஜகவினர் எப்படியெல்லாம் மோசமாக விமர்சித்தார்கள். தமிழகத்தை சேர்ந்த பாண்டியனை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்வதா என 2024 மே மாதம் அமித்ஷா சீறினார். இப்போது தமிழர்கள் என மதுரையில் வந்து கபட வேடம் தரிக்கிறார். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க வேண்டிய புதையல் சாவி தமிழ்நாட்டிற்கு சென்றுவிட்டது என சொல்லி தமிழர்களை திருடர்கள் என்பது போல ஒடிசா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசி கொச்சைப்படுத்திவிட்டு மதுரையில் கீதா உபதேசம் நடத்தி கொண்டிருக்கிறார் அமித்ஷா. அது மட்டுமில்லாமல் IAS அதிகாரி பாண்டியனை போல ஒருவரை சித்தரித்து தமிழர் வேட்டி சட்டை அணிவித்து வாழை இலையில் பழைய சோறு வைப்பது போல ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வீடியோ வெளியிட்டு தமிழர்களை கேவலப்படுத்தியது. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணம் ஒடிசாவிலேயே இருக்கிறது. ஒடிசாவில் ஆட்சியை பிடித்தது போல தமிழ்நாட்டை பிடிப்பார்களாம். ஒடிசாவின் லட்சணம் தான் இந்தியாவுக்கே தெரியுமே. ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வென்று 2024 ஜூன் 12ஆம் தேதி ஆட்சியை பிடித்தது. 2024 டிசம்பர் வரையிலான 5 மாதத்தில் மட்டும் ஒடிசாவில் 769 சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 41 கூட்டு பாலியல் பலாத்காரம் உட்பட 509 பெண்கள் வன்புணர்வுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். கணவர் மற்றும் குடும்பத்தினர் சித்திரவதை செய்ததாக 9248 வழக்குகள் பதிவாயிருக்கின்றன. பஞ்சாப் மாவட்டத்தில் மட்டும் அதிகபட்சமாக 509 பலாத்கார வழக்குகள் பதிவாகி உள்ளது. அந்த ஒடிசாவின் ஆட்சியை தான் தமிழ்நாட்டுக்கு தரப்போகிறார்களா? பாஜக ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை மணிப்பூரில் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோமே. மணிப்பூர் கலவரத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். 5000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் எரிக்கப்பட்டன. 400க்கும் மேற்பட்ட மத வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்பட்டன. 70,000 பேர் வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்தனர். இணைய சேவைகள் முடக்கம், ஊரடங்கு உத்தரவு, பாலியல் கொடுமைகள், கண்டதும் சுடும் உத்தரவு என மணிப்பூர் முடங்கி போனது. மணிப்பூர் பெண்களின் கற்புக்கே சவால் விட்டார்கள். கலவரத்தை பாஜக அரசு வேடிக்கை பார்த்தது. ஆனால் பிரதமர் மோடியும் அமைச்சர் அமித்ஷாவும் மணிப்பூர் அரசை பதவி நீக்கம் செய்யாமல்
செய்தவர்கள் முதல்வர் பிரேம் சிங் அமைதியை நிலைநிறுத்த உழைத்து வருகிறார் என சர்டிபிகேட் தான் கொடுத்தார்கள். மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்த பிறகும் கூட வன்முறை வெறியாட்டம் நிற்கவில்லை. இன்றைக்கும் மணிப்பூரில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இணையதள சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகளாக மணிப்பூர் கலவரத்தை அடக்க முடியாத பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மணிப்பூராக மாற்றி விடுவார்கள். திராவிட மாடல் ஆட்சியின் நலத்திட்டங்கள் மூலம் எங்களுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் சென்று விட்டார். 10 ஆண்டுகளாக சீரிழந்து கிடந்த தமிழ்நாட்டை வளமானதாக்கி தலைநிமிர வைத்தார். 4 ஆண்டுகள் அடிமை ஆட்சி நடத்திய எடப்பாடி பழனிசாமியால் இப்படி ஓர் ஆட்சியை கற்பனையிலும் தர இயலாது. அதிமுக என்னும் கட்சியை மிரட்டியே விழுங்கிக் கொண்டிருக்கும் அமித்ஷா கூட்டணி அமைத்த அன்றே தனக்கு அடிமைதான் எடப்பாடி பழனிசாமி என்பதை உலகத்துக்கே காட்டினார். இன்று திமுக ஆட்சி மீது அவதூறு பொய் மூட்டைகளை அவிழ்த்து உள்ளார். அமித்ஷாவுக்கு 2021 சட்டமன்ற தேர்தல் மறந்துவிட்டது போலும் பாஜகவின் அண்ணாமலையை எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை பயன்படுத்திதான் பிரச்சாரம் செய்தார். மோடியின் பெயரை கூட போடாமல் விளம்பரம் செய்த பாஜகவினர் கதைகள் நிறைய இருக்கிறது. பாஜக தலைவர்கள் தயவு செய்து பிரச்சாரத்துக்கு வந்துவிட வேண்டாம் என்று அதிமுகவின் வேட்பாளர்கள் கெஞ்சும் அளவுக்கு பாஜக மீதான வெறுப்பு தமிழ்நாட்டில் நிலவியது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அவர் தமிழ்நாட்டிற்கு வந்து இப்படி பேசுவது முதல் முறை அல்ல. ஏற்கனவே 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது இதையே பேசினார். 2019, 2024 மக்களவை தேர்தல்களின் போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிக இடங்களை கைப்பற்றும் என்று பேசினார். தொண்டர்களின் நம்பிக்கையையே பெற முடியாதவர்கள் மக்களின் நம்பிக்கையை மட்டும் எப்படி பெற முடியும்? எப்போது பிரிவார்கள், எப்போது இணைவார்கள் என்கிற குழப்பத்தில் தொண்டர்கள் உள்ளதால் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது. 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்தி தொடங்கிய திமுக தலைமையிலான கூட்டணி 13 தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்ற திமுக கூட்டணி 2026 தேர்தலில் மட்டுமல்ல அதன் பிறகு வரும் தேர்தல்களிலும் தொடர் வெற்றியை பெறும் என்று சரமாரியாக பதிலளித்துள்ளார் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி. இதனைத் தொடர்ந்து அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு மதுரை MP சு வெங்கடேசன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில் 1000 ஆண்டு பழமையான திருப்பரங்குன்றம் மலை என்கிறார் அமித்ஷா. திருப்பரங்குன்றம் என்பது 3000 ஆண்டு பழமையான தமிழ் சொல். அதனை 1000 ஆண்டு என சுருக்குவதில் தான் சனாதனத்தின் சதி இருக்கிறது. சமஸ்கிருதத்தை பல்லாயிரம் ஆண்டு என்று சொல்லிக்கொண்டே தமிழை 1000 ஆண்டுக்குள் அடக்குவதுதான் கீழடி துவங்கி திருப்பரங்குன்றம் வரை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் அரசியல் என்று விமர்சித்துள்ளார். இப்படி அமித்ஷாவின் பேச்சு அரசியல் வட்டாரங்களில் பெரும் விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் ஒட்டுமொத்தமாக பாஜகவின் கண்ட்ரோலுக்கு சென்றிருக்கிறது அதிமுக. அடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவின் கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்லதான் பழனிசாமி துடிக்கிறார். அதனால்தான் அமித்ஷா இங்கு அடிக்கடி வருகிறார். நான் ஏற்கனவே சொன்னதுதான், மீண்டும் உறுதியுடன் சொல்கிறேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதை மக்களிடம் நாம் எடுத்து செல்ல வேண்டும் என கடந்த 1ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசியது குறிப்பிடத்தக்கது.